எல்லா செய்திகளையும் வெளிக்கொணர்ந்து நீங்களும் விழிப்புணர்வு உண்டாக்குறீங்க, செய்திகளை வெளிக்கொணர்ந்து எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறீங்க. அதுதான் ஒரு காரணம். அதனால நம் முதலமைச்சரா இருந்தாலும், இந்த துறையா இருந்தாலும், இந்த துறை சமூக நலத்துறை, கல்வித்துறை மற்றும் காவல்துறையோட இணைந்துதான் அந்த அவேர்னஸ் பண்றோம். இன்னை வரைக்கும் பண்றோம். சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஆளுநர் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளித்துள்ளார். எல்லா செய்திகளையும் வெளிக்கொணர்ந்து நீங்களும் விழிப்புணர்வு உண்டாக்குறீங்க, செய்திகளை வெளிக்கொணர்ந்து எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறீங்க. அதுதான் ஒரு காரணம். அதனால நம் முதலமைச்சரா இருந்தாலும், இந்த துறையா இருந்தாலும், இந்த துறை சமூக நலத்துறை, கல்வித்துறை மற்றும் காவல்துறையோட இணைந்துதான் அந்த அவேர்னஸ் பண்றோம். இன்னை வரைக்கும் பண்றோம். தொடர்ச்சியா 9th to 12th முதற்கட்டம் பண்ணிட்டே இருக்கோம். அப்புறம் பிரைமரி அந்த நம்பரே சொல்றோம். துணிச்சலா வா, புகார் வெளியே வராதுன்றதையும் நம்ம உறுதி கொடுத்துதான் பிள்ளைங்களை புகார் கொடுக்க சொல்றோம். இது வரைக்கும் யார் புகார் தாரான்றதை வெளிவராம இருக்குது. குழந்தைகளுக்கு அந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் மட்டும் வந்துருச்சு. அதுக்கு தமிழ்நாடு அரசு காரணம் இல்ல, அது நிக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால நம்ம யார் புகார் தாரார் என்ன யாருன்றது அடையாளப்படுத்தப்படாது, வெளியே தெரியாது, புகார் தர முன்வாருங்கள் அப்படின்றத நம்ம எல்லாத்திட்டையும் சொல்றோம். 10-9-8 இருந்தாலும் சரி, 1-8-1 இருந்தாலும் சரி, இல்ல சைபர் கிரைம் 19-30 இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம விழிப்புணர்வு உண்டாக்குறதுனாலதான் இந்த எண்ணிக்கை அதிகரிச்சு வர்றது எங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு உண்டாக்கியுள்ளது அப்படின்ற எண்ணம் தான் என்னுடைய கருத்தா நான் கூற விரும்புகிறேன். சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமா அப்படின்னு தமிழக ஆளுநர் விமர்சனம் வைக்கிறாரு. அவர் தெரியாம சொல்றாருங்க, இல்ல தெரிஞ்சும் தெரியாம சொல்றாரு, அப்படிதான் நான் சொல்ல விரும்புவேன். ஏன்னா பிற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்த்தா அவருக்கு தெரியுங்க. சென்னை பாதுகாப்பான ஒரு இடம் தான். எல்லா பிள்ளைகளும் இங்க படிக்கிறாங்க. தமிழ்நாடுல எல்லா பிள்ளைகளும் இங்க படிக்கிறாங்க. அதனால ஒரு சில நிகழ்வு அங்கிங்க நடக்கிறத வச்சு அந்த ஒரு தகவல் அவங்க சொல்லக்கூடாது. பிற மாநிலங்களெல்லாம் அநேகமாக மறைக்கப்படுது. நடந்த தகவல் எங்குமே வெளிவருது இல்ல. இங்க நம்ம 4வது தூணாகிய பத்திரிகை துறையும் நல்ல ஒரு ஜனநாயக முறையோட இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறதுனால இங்க எல்லா செய்தியும் வெளியே வருது. அதுதான் காரணம். ஆகவே அவர் தெரிந்தும் தெரியாது போல கூறலாம். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.